நம்முடைய விலங்குகள் நல ஆர்வலர் திரு அருண் இணைந்திருக்கிறார். அருண், இப்போ இந்த தடை செய்யப்பட்ட அல்லது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடாத நாய் இனங்களில் இந்த ராட்வீலரும் இருந்திருக்கிறது. ஆனால் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தான் வழக்கு தொடுத்தாங்க. இப்போ அதனால தான் இதை கண்காணிக்க முடியலை. இங்கே தொடர்ந்து இதை சட்டவிரோதமாக ப்ரீட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இந்த நாய்களுக்கு தடை விதிப்பதுன்றது தவிர்க்க முடியாத ஒன்றாயிருதுல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்ட்டு தான் நம்ம பல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க முடியாம தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த ஒரு சர்க்குலரை கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி அதை குவாஷ் பண்ணது அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ட்டு கிடையாது. இந்த விஷயத்துல ரெண்டு தரப்பு இருக்கு. ஒரு தரப்பு மிருக நல ஆர்வலர்கள், நாய்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய பிரீடர்ஸ் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? இந்த ரெண்டு சைடு இருக்குதுல. இப்ப மிருகநல ஆர்வலர்களோட கருத்து இதுல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாய்கள் நிச்சயமா தடை செய்யணும் தான் நாங்களும் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராட்வைலர் ஆகட்டும், பிட்புல் ஆகட்டும், இந்த மாதிரி டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சின்னதுல இருந்து அதை வளர்த்தக்கூடிய விதத்துலதான் அதோட அக்ரெஷன் இருக்கும். சில பேர் பஞ்சாப் ஹரியானாலாம் இந்த நாய்களை சண்டைக்குனே வளர்த்துறாங்க. சோ அந்த நாய்கள் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே ரொம்ப அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறதுனாலதான் இந்த டாக்ல பேன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்துல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். பட் அன்பார்ச்சுனேட்லா கர்நாடகா ஆகட்டும், மீதி ஹைகோர்ட்ல எல்லாம் டாக் பிரீடர்ஸ் தான் போய் இந்த சர்க்குலரை ஸ்டே வாங்கி காஷும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரி டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி, இந்த நாய் மட்டும் இல்ல, சில டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சைபீரியன் ஹஸ்கி, செயின்ட் பெர்னார்ட், இந்த டாக்ஸ் எல்லாம் இந்தியாவோட வெப்பநிலையில செட்டே ஆகாத நாய்கள். இவங்களுக்கு நம்ம வளர்த்தும் போது அவங்க கண்டிப்பா அதோட தன்மையை மீறி தான் இங்க நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது, அவர் அந்த நாயை அட்டாக் பண்ணும்போது கண்டுக்கலைன்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அவர் மேல இப்ப ஃபைல் பண்ண எஸ்ஐஆர் படி அவருக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நாய்கள் வளர்த்துறவங்களுக்கு நாய்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தான் பொறுப்பேற்றுக்கணும். உதாரணமா நாயை வெளியே கொண்டு வரும்போது அதை சங்கிலி கட்டியோ இல்ல ஒரு கயிறு கட்டியோ தான் கொண்டு வரணும். இவர் அதெல்லாம் எதுவும் பண்ணாம ஒரு குழந்தைய கடிக்க வச்சதுங்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ வெறும் இந்த 23 வகை நாய்களை பத்தி மட்டுமே பேசுறோம். பல தெருநாய்களாலையும் வெறி பிடித்த நாய்களாலையும் இதே போன்ற தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கிறது. கேரளாவில் தொடர்ச்சியா இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்து அங்கே அரசுக்கே பெரிய அழுத்தம்லாம் ஏற்பட்டது. இவற்றை கண்காணிப்பதில் ஒரு தொய்வு இருப்பதா பார்க்கலையா? நிச்சயமா. இப்போ கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போத் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நான் குறை சொல்லுவேன். ஏன்னா கேரளால நம்ம இத்தனை நாய் பிரச்சனை இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, அதுவும் குறிப்பா சென்னையில இது ஒரு டிக்கிங் டைம் பாம் சிச்சுவேஷன்ல இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்க சென்சஸே எடுக்கிறது கிடையாது. கரெக்டான டேட்டாவே இவங்க கிட்ட கிடையாது. ஒரு தடவை கேட்டா 50,000 நாய் இருக்குங்கிறாங்க, ஒரு தடவை கேட்டா 1,00,000 நாய் இருக்குங்கிறாங்க. சென்னை கார்பரேஷன் லிமிட்ல எங்களுக்கு தெரிஞ்சு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் நாய் இருக்கு. அந்த நாய்களுக்கு தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ 2 லட்சம் நாயில அவங்க ஒரு 10,000 இருந்து 20,000 நாய்க்கு தான் தடுப்பூசி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம கருத்தடைங்கிறது பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்ப 2 லட்சம் நாய் சென்னையில இருக்குன்னு வைங்களேன், ஒரு 20,000 இருந்து 22,000 நாய்க்கு தான் அவங்க கருத்தடை பண்றாங்க. இது எப்படி பத்தும்? மீதி நாய்கள் பெருகிட்டே தானே இருக்க போகுது. அதே மாதிரி சென்னை மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி நாய்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுங்களுக்கு ஃபுட் அபண்டன்டா கிடைக்குது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப சுமாரா இருக்கனால நாய்கள் நிறைய சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா ரீப்ரொடியூஸ் ஆகுது. ரீப்ரொடியூஸ் பண்ண ஆகும்போது குழந்தை நிறைய, பப்பீஸ் நிறைய வரனால ஆட்டோமேட்டிக்கா நாய் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு கார்பரேஷன் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கு ஒரு வார் ஃபூட்டிங்ல இதுக்கு வேலை செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா கேரளா நடந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல எப்ப வேணாலும் நடக்கலாம். ஒண்ணு இல்ல, இந்த நாய்க்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒண்ணு இருக்கு. அதாவது வெறி பிடிக்காம இருக்கிறதுக்கு போடக்கூடிய ஒரு வேக்சின். அதை பெரும்பாலும் இவங்க யூஸே பண்றது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா 1 இல்ல 2 நாய்க்கு அப்படி வரக்கூடிய அபாயம் இருக்கு. அந்த நாய் ஒரு ஸ்கூலுக்குள்ளேயோ இல்ல ஒரு குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கோ போச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஈஸியா நாய் மேல பழிய போட்டுறோம். பட் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா அது கார்பரேஷனுக்கு தான். நன்றி திரு அருண், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.